ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெவல் கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பிப்ரவரி 15ஆம் தேதி இன்று பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்பீல் செய்தவர்களுக்கும் டெபாசிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, ஸோ பணம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நம்ம இதை பண்ணினா வந்து கண்டிப்பாக 7 நாளில் வந்து பணம் வரும். ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் 2 கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதி பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1,60,00,000 பேர் பார்த்திங்கன்னா இதுக்காக விண்ணப்பம் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து 1,06,00,000 பேர்த்துக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த 1,06,00,000 பேர்த்துக்கும் அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிது செப்டம்பர் 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அவங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பீல் செய்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட லிஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கும் அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1,06,00,000 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1,07,50,000 பேர் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1,10,00,000 பேர் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாதம் வந்து அப்பீல் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ தற்சமயம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிப்ரவரி 15ஆம் தேதியான இன்று வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1,15,00,000 பேர் வந்து இந்த உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5வது தவணை பார்த்திங்க அப்படின்னா பொங்கலை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 10ஆம் தேதியே வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில், அதாவது இந்த மகளிரோட வங்கி கணக்கில் வந்து டெபாசிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா அவரவர் வங்கி கணக்கில், அதாவது 1,15,00,000 பெண்மணிகளோட வங்கி கணக்கிலேயே வந்து டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஸோ காலையிலேருந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் அதாவது 6வது தவணையான இந்த பணம் பார்த்திங்க அப்படின்னா இதில் பயனாளியாக இருந்துகிட்ருக்கு 1,15,00,000 பெண்மணிகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலேருந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்குது. சரி, நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 5வது தவணை வந்து கிரெடிட் ஆச்சு, எங்களுக்கு 6வது தவணை இது வரைக்கும் கிரெடிட் ஆகலை, ஸோ 4 மணி வரைக்கும் கிரெடிட் ஆகலை, 5 மணி வரைக்கும் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு முதல் 3 தவணை மட்டும்தான் வந்தது, 4வது தவணை 5வது தவணை வரல அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல் தவணை மட்டும்தான் வந்தது, எங்களுக்கு அதுக்கப்புறம் தவணையெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது முதல் 2 தவணைகள் பணம் வந்தது, எனக்கு பணம் வந்துட்டு இருந்தது ஆல்ரெடி, பட் இப்போ வரல. ஸோ எனக்கு 5வது தவணை வந்தது, 6வது தவணை இன்றைக்கி ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ கூகுளில் டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு வரும். இதோட அஃபீஷியல் லிங்க் வந்து நான் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களே செக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் லிங்காக வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட அஃபீஷியல், அதாவது முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஹெல்ப்லைனோட அஃபீஷியல் பேஜுக்கு வந்துடும். இதில் வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சைன்இன் பண்ணியிருக்கணும். இந்த பேஜுக்கு ஃபஸ்ட்டு டைம் வரோம் அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு இங்கே இந்த ரைட் சைடு கார்னரில் சைன்இன் அப்படின்னு இருக்கும், அந்த ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பெயர், அதாவது உங்களோட பெயர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஸோ உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராக் கிரிவன்ஸ், ஃபைல் ஏ கிரிவன்ஸ், ஆஃபீஸர் லாகின் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ஏ கிரிவன்ஸ் தான் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வரல, மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட் வந்து பாதியில் நின்றுச்சு, எங்களுக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம கிரிவன்ஸை ஃபைல் பண்ணுறோம். அதை நான் ஓகே கொடுத்துறேன். ஃபைல் கிரிவன்ஸ் ஓகே கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்டிஷனர், அதாவது மனுதாரர் யாரோ அவங்களோட அட்ரஸ்ஸு, நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அட்ரஸ் கொடுத்துங்க. ஸோ தொலைபேசி எண், அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் அந்த தொலைபேசி எண் இல்லாமல் வேறு ஏதாவது தொலைபேசி எண், கையில் வச்சுருக்கக்கூடிய தொலைபேசி எண் நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. இண்டிவிஜுவல் கொடுத்துமே உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் ப்ளஸ் குடும்ப அட்டை எண், அதாவது உங்களோட ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்ப அட்டை எண் அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஆதார் எண் யாரோட ஆதார் எண் என்டர் பண்ணோம் அப்படின்னா குடும்ப தலைவரோட ஆதார் எண்ணை என்டர் பண்ணிங்க. குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டையோட எண்ணை நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தமிழில் டைப் பண்ணிடுங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ எங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 5வது தவணை வரைக்கும் இந்த மாதிரி இந்த வங்கியில் ரிசீவ் ஆச்சு, இந்தியன் பேங்கில் எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு, எங்களுக்கு வந்து சேர்ந்தது. 6வது தவணையை பிப்ரவரி 15ஆம் தேதி எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தயவு கூர்ந்து 6வது தவணையை கூடிய விரைவில் செலுத்துமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. தமிழ்லேயே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் வாங்க. ஆர் யூ a different able person, அதாவது நீங்கள் உடல் ஊனமுற்றவரா அப்படின்னு கேட்குது. நோ அப்படின்னு கொடுத்துங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் ஜெண்டர். மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாருமே ஃபீமேல் தான், நீங்கள் தான் அப்ளை பண்ண முடியும். குறை தொடர்புடைய அரசு துறை. ஸோ இதில் எந்த அரசு துறை வந்து குறை தொடர்புடைய அரசு துறை எது அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துங்க. அடுத்து லோக்கல் பாடி டைப் அப்படின்னு இருக்கும். இது நாட் அப்ளிகபிள் தான், நீங்கள் அதை விட்டுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா குறையின் வகை என்ன குறை அப்படின்னு சொல்லி இதுலேயே வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். KA அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு வரும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. துறையின் துணை வகை அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க்ஸ், அதாவது 1000 ரூபா போட்ட பணத்தை பேங்கே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட், அதாவது அப்ரூவ் பண்ணிட்டாங்க பட் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பணம் வந்து சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 3வதாக கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா அதர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஷோயிங்க இன்வாலிட்னு உங்களுக்கு, அதாவது ஸ்டேட்டஸ் வந்து இன்வாலிட்னு வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அதர்ஸ்னு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப் டிபார்ட்மெண்ட் சேம் தான், கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்கோ, அடுத்து தாலுக்கா, ரெவென்யூ கோட்டை என்ன ரெவென்யூ கோட்டமோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வருவாய் கிராமம். அதுக்கப்புறம் பொறுப்பு அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் கலெக்டர் அண்ட் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தான். ஸோ இதை வந்து மேற்பார்வையிடுவாங்க பொறுப்பு அதிகாரிகள். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ மேலே கொடுத்துருக்கிறது தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் அது ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 6வது தவணை எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதாவது 5 தவணை வந்துட்டு இருந்தவங்களுக்கு தான் நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி 5 தவணை வந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு வந்து முதல் 2 தவணை வந்தது, 3வது தவணை வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது நான் சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிரிவென்ஸ்னு ஒரு நம்பர் வந்துடும். கிரிவென்ஸ் நம்பர் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இதே ஹோம் பேஜுக்கு போயிருங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு இங்கே கிரிவென்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுன்னு இருக்கும். நீங்கள் கிரிவென்ஸோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ என்டர்ஸ் யுவர் கிரிவென்ஸ், ட்ராக் யுவர் கிரிவென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட கிரிவென்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 6வது தவணையான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்றைக்கி வந்து அமௌண்ட் யாருக்கெல்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆட் ஆயிடுச்சு. இன்னொரு 2 பேருக்கு வந்து ஆட் ஆகாமையே இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங்குள்ளே ஆட் ஆயிரும். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு 4 தவணை 5 தவணை வந்திருக்கு, 6வது தவணை வரல அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த போர்ட்டல் சிஎம் ஹெல்ப்லைனில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் கிரிவென்ஸை. அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணலாம். இந்த ட்ராக் பண்ணோம் அப்படின்னா 7 நாட்களுக்குள்ளே உங்களோட பணம் மறுபடியும் வந்து இதில் ரிட்டர்ன் ஆயிரும். சரிங்களா? உங்களோட வங்கி கணக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.